உதகை எமரால்டு செல்லும் சாலையில் பலத்த காற்றால் 5 மரங்கள் வேரோடு சாய்ந்து விழுந்திருக்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருக்கிறது. இது குறித்த கூடுதல் தகவல்களை தருவதற்காக செய்தியாளர் அன்பழகன் இணைகிறார். அன்பழகன், உங்களுடைய தகவல்கள். வணக்கம் பவித்ரா. உதகையில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழையின் காரணமாக உதகை எமரால்டு செல்லும் சாலையில் குறுக்கே ஒரே இடத்தில் 5 மரங்கள் விழுந்து போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரம் விழும் நேரத்தில் பொலிரோ வாகனம் சென்றிருந்த நேரத்தில் மரங்கள் இடையே நடுவில் மாட்டியதில் இதில் அதிர்ஷ்டவசமாக வாகனத்தில் பயணித்தவர் 2 உயிர் தப்பினர். நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ளது. கடந்த 4 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து பலத்துடன் காற்றுடன் கூடிய மழை பெய்து வருகிறது. குறிப்பாக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 4 நாட்கள் தொடர்ந்து மிதமான மழை முதல் கனமழை பெய்து வருகிறது. மழையின் காரணமாக ஆங்காங்கே மரங்கள் முறிந்தும் விழுந்தும் மண் சரிவுகள் ஏற்பட்டு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. இந்த நிலையில் உதகையில் இருந்து எமரால்டு செல்லும் சாலையில் உள்ள முள்ளிக்கோரை அருகே பலத்த காற்று காரணமாக ஒரே நேரத்தில் 5 மரங்கள் வேரோடு முறிந்து சாலையின் குறுக்கே விழுந்ததால் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மரம் வரும் நேரத்தில் சாலையில் வந்து கொண்டிருந்த பொலிரோ வாகனம் மரங்களுக்கு நடுவே மாட்டிக்கொண்டது. வாகனத்தில் பயணித்த 2 அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். சாலை ஓரங்களில் உள்ள அபாயகரமான மரங்களை உடனடியாக அகற்ற வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். பவித்ரா.